என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 28ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சொப்பனங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. சொப்பனங்கள். நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆதியாகமம் 40:14. இந்த பகுதியில் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கண்ட சொப்பனங்களும் அவற்றிற்கான அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இரண்டும் தனி மனிதர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவது என்ன என்பதை விளக்க வந்த சொப்பனங்கள். அவை பற்றி நாம் ஆராய தேவையில்லை. ஆனால் சொப்பனக்காரன் என்று சகோதரர்களால் குத்தலாய் கூறப்பட்ட யோசேப்பு இங்கே சொப்பனங்களாலேயே, அதாவது சொப்பனங்களுக்கு பொருள் கூறுவதாலேயே மேலே உயர்த்தப்பட்டதை படிக்கவிருக்கிறோம். யோசேப்பு இளம் வயதில் கண்ட 2 சொப்பனங்கள் மூலம் பின்னாட்களில் அவன் உயர்த்தப்படவிருக்கும் செய்தி உணர்த்தப்படுகிறது. அதனாலேயே கடுப்படைந்த சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்று போடுகின்றனர். இப்போது சிறைச்சாலையில் அவனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தால் சொப்பனங்களுக்கு பொருள் கூறுகிறான். இந்த காரியம் உடனடி பலன் தராவிட்டாலும் ஈராண்டுகளுக்கு பின் பலன் தருகிறது. அப்போதும் அவன் பார்வோனுடைய சொப்பனத்தின் பொருளை அழகாய் முன் யோசனையுடன் விளக்குவதன் மூலமாகவே மேன்மையடைகிறான். எனவே இவனை சொப்பனக்காரன் என்று சொன்னது பொருத்தமானதாகிறது. வசனம் 14. இங்கே நம் வாழ்க்கைக்குரிய ஒரு சிறு பாடம் இருப்பதை கவனியுங்கள். நாம் வாழ்வில் உயர்ந்திருக்கும்போது பிறரை நினைக்க வேண்டுமாம். குறிப்பாக நம் உயர்வுக்கு உதவியவர்களை நினைக்க வேண்டும். அவர்கள் மேல் தயவு பாராட்டி செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய உதவியை செய்ய வேண்டும். இது மனிதாபிமானமுள்ள நல்ல பண்பு. ஏறிய பின் ஏணியை தள்ளிவிடாதிருக்கும் நேரிய பண்பு. வசனம் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். இது பெரும்பான்மையான மனிதர்களுக்குள்ள பலவீனம், மறதி. தன் காரியம் நிறைவேறியதில் மகிழ்ச்சி, அவ்வளவுதான். மற்றவர்களை பற்றிய நினைவு வருவதில்லை. ஆனால் நமக்கு நன்றியை நினையாத மறதி கூடாது. ஆனால் தேவன் நம்மை மறப்பவர் அல்லர். இதை நாம் மறக்கக்கூடாது. இது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. உரிய நேரத்தில் மீண்டும் ஒரு சொப்பனத்தின் மூலமாகவே அந்த பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அதை நாளைக்கு பார்ப்போம். மனிதன் மறதி உள்ளவன், கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் மறவாதவர். சங்கீதம் 33:11. மனிதன் மறதி உள்ளவன், கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் மறவாதவர். சங்கீதம் 33:11. ஜெபம். தேவனே, நீர் என்னை உயர்த்தும்போது உம்மையும் உயர்த்துவதற்கு உதவிய மனிதரையும் மறவாதிருக்கும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.
ஆ